இது பஸ் சிமுலேட்டரோட பார்ட் 2 வீடியோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பயணத்தை தொடரலாம். இப்போ லைட் இந்த மாரி தான் வீடு நினச்சி எனக்கு தெரிஞ்சு இந்த மேப் சீக்கிரமாக முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 நம்ம அடிச்சு போயிருக்கோம், அது நீங்கள் பார்க்கலாம், சேனலில் போய் பாருங்கள். ஸோ நான் ஏன் வந்து பார்ட் 2 சீக்கிரமாகவே போடலாம் தான் நினச்சேன். எனக்கு அதுக்குள்ளே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம மேப் மாறலாம். நண்பர்களே, இப்போ என்ன பிரச்சனைனா, விளம்பரம் மேப் மாறுறப்ப விளம்பரம் மாறும்போது நம்மளுக்கு விளம்பரம் வந்து ஓடவே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அதே ரூட்டில் தான் இருக்கோம், மேப் மாற மாட்டேங்குது. என்னென்னு வாங்க பார்ப்போம். ஐயோ, இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியாவை பற்றி நம்ம வீடியோ போடலாமான்னு சொன்னோம். அது நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ நானுமே அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். நீங்கள் சொன்னால் தான் அப்லோட் பண்ணணும். எதுக்கு இது பெட்ரோல் பங்கில் வர சார்? ஓ, மேப் முன்னாடியே இருக்கா? நம்ம பேசஞ்சர் ஏதிரே பெட்ரோல் போட்டுவோம். ஸோ கைஸ், உங்களோட ஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் ஐயோ, அதாவது ஃப்ரெண்ட்ஸில் வந்து மல்டிப்ளேயர் விளையாடலாம். ஓ மை காட். ஓகே. ஏய், மேப் அவ்வளோதானா? 7000 நினச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இந்த பஸ் சிமுலேட்டரில் நீங்கள் மறக்காமல் என்ன பஸ் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதை மட்டும் இல்லாமல் என்ன ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ஜென்னி கேமிங் தெரியும். ஜென்னி கேமிங்கில் கலர் கோழி அப்படின்னு ஒரு அங்கிள் இருப்பார். அவர் வெளியே எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு அந்த சேனலில், ஐயோ வாய் வேறு ரொம்ப குழகுது. சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டிரைவிங்கு. நம்ம டீசல் எடுத்துகிட்டு போவோம். டீசல் ஸ்டாப். டீசல் எங்கே இருக்குது? டீசல் எங்கே இருக்குது? வாங்க கிளம்பலாம். டீசல் இல்லை, முன்னாடி இது. வாங்க வாங்க வாங்க, திரும்ப அல்ல வேலை, அதே 100% கண்டினியூ ஆகிருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜென்னி கேமிங் மாதிரியே நம்மளுக்கும் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அந்த கலர் கோழி அங்கிள் பெரி, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ ஃபியூல் அடிக்கலாம். மேக்ஸிமம் அவ்வளோதானே. ஷபா, சீக்கிரம் ஓடுகிறதே. பெட்ரோல் போடு. ஓ, பெட்ரோல் ஏறி வெளியே போகணும். எப்போ பெட்ரோல்? ஓகே பெட்ரோல். எவ்வளோ காசு? ஏய், காசே எடுக்கலையா? சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. அதே 96,000 ரூபா அப்படியே இருக்குது. ஏய், ஆக்சிலேட்டரே கொடுக்க முடியல. ஓகே, ஆக்சிலேட்டர் கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா, இது சுராபயா என்ற ஒரு ஊருக்கு போகிறோம். மறுபடியும் மேப் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வரந்தே ஆகிறோம். ஐயோ, ஃபஸ்ட்லாம் கைஸ் அடிச்சிருப்பேன். இவன் கூடயே பூந்து போயிடலாம். இடிச்சிட்டா உடச்சிங்களடா. என்னடி இது? ஏய், சில இது கிளிச்சா? ஒன்றுமே புரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல. வா. ஓ, நான் ஓவராக டேமேஜ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ இந்த சைடு வழியாக போய் பார்ப்போம். அது கிளிச் ஆகிடுச்சு.
எந்த டோலுமே ஒர்க் ஆகல. என்னடி இது? ஓய், நண்பர்களே, வெற்றிகரமாக எந்த டோலுமே ஒர்க் ஆகாத மாரி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஆப்போசிட்லையாச்சும் டோல் ஒர்க் ஆகுதா? ஓய், அங்கேயுமே டோல் ஒர்க் ஆகலை மேன். வீரா, எனக்கு தெரிஞ்சது ஒரு பயங்கரமான கிளிச்சாக இருக்கும். இங்கிட்டுமே போக முடியல. நான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அந்த லைனு போயிட்டு ரீஜாயின் பண்ணுவோம் சர்வரை. ஓ ஓ ஓ ஓ இந்த லைன் இல்லை. ரிவர்ஸ் எடு. ஓகே, இப்போ நம்ம ரீஜாயின் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரீஜாயின் பண்ணுறோம். ஹெட்லைட்ஸ். ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி விட்டதுனால தான் எனக்கு பிரச்சனையே. 5000 ரூபாய் போகுது போ. எங்கள் ஏரியாவில் நாய் வரிசையாக ஊற விட்டுட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நானும் பறக்க விட்றோம் கைஸ், தெறிக்க விட போகிறோம். உங்கள்கிட்ட வசூல் இடத்துல காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நானும் ஹாப்பியாக இருப்பேன். அதை பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, நாம் கேரமில் புதுசாக ஒரு கிளப்பை ஆரம்பிச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கிளப் பேர் வந்து SKURRIC. அதாவது என் சேனல் SKUR_RIC. அதாவது என் சேனல், நம்ம சேனல் பேர் வந்து SKURRBLX. என் ஃப்ரெண்டோட சேனல் பேர் ரித்திக் இன் கோடிங். ஆனால் அந்த கிளப் நேமில் வந்து மினிமம் லெட்டர்ஸே ஒரு 16-20க்குள்ளே தான் வைக்க முடியுது. அதனால் நம்ம வந்து என்னோடய சேனல் நேம் SKUR அதை வச்சுட்டு _ நடுவில் போட்டு RIC, அதாவது ரித்திக் இன் கோடிங். உங்களுக்கு நான் என் ஃப்ரெண்டோட சேனல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம சேனலில் போட்ட கடைசி ஷார்ட்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அவனோட சேனல் தான் RIC, ரித்திக் இன் கோடிங். அதை தான் நம்ம வச்சுருக்கோம். அவன் வந்து அவனோட பிரதர் அவனோட கசின் அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருக்கான். என்னோடய பிரதரை நான் இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் 4 பேர் ஒரு டீம். எனக்கு 4 பேருன்னு சொல்லும் போது தான் அந்த நாங்கள் 4 பேர் பாட்டு ஞாபகம் வருது. ஓகே, நான் ரொம்ப நேரம் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன். இந்த பஸ்ஸில் பிரேக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. 130 போய்ட்டு பிரேக் அடித்தோன்னா அப்படியே இன்னொரு குறைஞ்சிது. போ இனிமேல் 2 மாதத்துக்கு டீசல் போட தேவையில்ல. அவங்களுக்கு இந்த ட்ரிக் தெரியுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதை இப்போ நம்ம இந்த ஹைவே இருக்குல்ல, இந்த விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான். முன்னாடி போகிற வாட்டி லெஃப்ட் வந்துடுவாங்க. சிம்பிள் கைஸ். ஆனால் இது வந்து லெஃப்ட் சைடுக்கு ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்களேன், இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு லேன் மாறுறேன். இங்கே இருக்கே வந்து லைட்டாக தான் நான் வருவான். அதுவும் பார்த்தீங்களா, நான் வந்துட்டான். இவன் லைட்டாக நான் வர்றது வந்து எங்கேயும் யூஸ் ஆகும்னா, நம்ம இப்போ நான் போகிறேன்ல 2-வே ரூட்,
இந்த சைடில் 2 லேன், அந்த ஆப்போசிட் சைடில் 2 லேன். அது அங்கே வரி இல்லாமல் இந்த சைடு ஒன்று வந்து நாம் போகிற லேனு, இப்போ ரைட் சைடு வந்து ஆப்போசிட் போகிற லேன். அதில் தான் இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் எப்போவுமே லைட்டாக இதனோடு தான் நகருவாங்க. இந்தமாரி ரூட்டு, அதாவது 2 லேன் ரூட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வழி ரைட் சைடில் போயிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அது இருக்கும். நான் இப்போ தான் புதுசாக பஸ் சிமுலேட்டர் இந்தியா ஏற்றினேன். அது சூப்பராக இருந்துச்சு. நான் பார்ட்டு 5ல் இல்லை 3லேயே உங்களுக்காகவே நான் பார்ட் 3ல் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவை பற்றி வர்றேன். உங்களுக்கும் பஸ் சிமுலேட்டர் இந்தியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் நான் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளை மாரி இங்கே யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஓவர்டேக் பண்ணுறக்கார தவிர. ஏன்னா இப்போ இது இங்கே இருக்கிறது நாம் வந்து சிங்கிள் லேன் ரூட்டில் உங்களுக்கு காட்டுறேன். அது ஏன் சொல்கிறேங்க, என்னடா இது டோல் ஃப்ரீ தானே. ஓகே, காமிக்கிறேங்கிற பேரில் சரி ஓகே. இந்தமாரி பஸ்ஸில் பூஸ்ட் மோடு இருந்தால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேப் போகிறோம். ஓகே, மேப் ஆகிட்டோம். மறுபடியும் அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா மேப்பு? ஓகே சரி ஓகே, சீக்கிரமாக முடிச்சிடும். வண்டி பிரேக்கிங் சிஸ்டம் இவன் வரத்த வண்டியாட்ட தெரியும் வந்துட்டு. நம்ம பஸ்ஸு பிரேக்கை தான் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, இந்த ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. Hey, oh my god bro, hell no. இந்த வண்டி இங்கிட்டு வருது. இது புறாபாயா நடா போயிடுது. இந்தோனேஷியாவில் ஒவ்வொரு வார்த்தைகள் எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. புறாபாயா இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, மேப் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 அதை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதுவரையும் நம்ம வீடியோஸை பார்த்த எல்லா கைஸுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டாட்டா பாய்.